ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டைட்டில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் எதில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு டெல்லிக்கு வந்து ஒரு 3 ஹார்ஸ்லேயே போகிற மாதிரி, கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு. அதில் வந்து அது எதில் புக் பண்ணோன்னா ஏர் விஸ்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸில் பண்ணியிருந்தோம். அங்கே டெல்லியில் ஒரு 4 ஹார்ஸ் வெயிட்டிங்கு. அங்கேருந்து டைரக்ட் கனடா டொரண்டோக்கு வந்து ஏர் கனடாவில் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா மித்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு இங்கேருந்து இங்கே கொச்சின் ட்ராவல் பண்ணி போய் அங்கேயே போகிறதுக்கு 4 ஹார்ஸ், அப்புறம் அங்கே போய் செக்இன் பண்ணி அந்த மாதிரி டிலேஸ் எல்லாம் ஆகும். அதனால இங்கேனா பிரச்சனை இல்லை, வீட்டிலேருந்து ஒரு 25-30 மினிட்ஸில் ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி புக் பண்ணி, அப்புறம் இங்கே டெல்லியிலேருந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருந்தது. ஏர் இந்தியா அப்படின்னா ஒரு 7 ஹார்ஸ் வெயிட்டிங் இருந்தது. ஸோ குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து புக் பண்ணார். ஒரு 4 ஹார்ஸ் வெயிட்டிங் மாதிரி பார்த்துட்டு, 4 ஹார்ஸ்னால் மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா இறங்கியும் நீ பேக்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து நாங்களே மாற்றணுமா அதெல்லாம் தெரியல. கால் பண்ணி கேட்டோம், நீங்கள் அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. நைட்டு முந்தின நாள் நைட்டு எங்களுக்கு ஃப்ளைட் வந்து மார்ச் 10th ஆக்சுவலாக. 9th அன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் பேக்கிங் ஆல்ரெடி ஓரளவுக்கு பண்ணி வச்சுருந்தோம். இருந்தாலுமே ஏர் கனடாவில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பேக் தான், ஒரு லக்கேஜ் தான் வந்து அலௌடு. சரின்னு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா குழந்தைகளும் வச்சுட்டு போகிறோம், பேக்கிங்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா அதிரன் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். திரும்பி என்ன பிளானுன்னே எங்களுக்கு தெரியல நாங்கள் அங்கேருந்து வந்தப்போ. சரின்ட்டு அவனுக்கு எப்படியோ பற்ற போகிறது இல்லான்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டாய்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் நிலனுக்கும் சேர்த்து பேக் பண்ணணும். லைக் அந்த சத்து மாவு, அந்த பவுடர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். அதிரனுக்கு பேக் பண்ணணும், ஸ்கூலுக்கு தனியாக அவனுக்கு தனியான்ட்டு வீட்டு யூஸுக்குன்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அதில் எச்சு கம்மி, அதை உருவை இதில் சொருகன்ட்டு 11:30-12 ஆயிடுச்சு. டென்ஷனே ஆயிடுச்சு பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஹேண்ட் லக்கேஜும் அதிகமாக வச்சிட்டோன்னா குழந்தைகளை வச்சு நம்ம இழுத்துட்டு போகிறதெல்லாம் கேட்டுக்கு நடந்து போய் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும்ட்டு இப்படி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி நைட்டும் தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு அதிரன் பயங்கர எக்ஸைட்டட். நிலனை பார்த்துட்டு நம்ம கனடா போகிற மாடி தங்கோ, ஃபஸ்ட் டைம் வரீங்களாடி தங்கோன்னுல கொஞ்சிட்டு இருக்கிற நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு, அப்புறம் சரி பக்கத்தில் எங்கள் மாமனாரோட அம்மா இருக்காங்க, அவங்க வீடு, போய் சொல்லிட்டு வந்துடலாம், சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நானும் ஒரு அதில் நல்லா போனோம். போயிட்டு அங்கே மெயில் பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கு, அந்த விஸ்தாரா ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு. அட கடவுளே! ஏன்னா ஒரு அங்கே அப்போ இருந்து ஒரு 2 ஹார்ஸ் நாங்கள் என்ன பிளான்னா ஒரு 12 மணிக்கு கிளம்பிடலாம் வீட்டில், அப்புறம் போனோம்னா 3:20க்கு ஃப்ளைட்டு. ஸோ செக்இன் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்து பயங்கர இதாகிடுச்சு. இமெயில் பண்ணியிருக்காங்க முந்தின நாள் நைட்டு 10:30 மணிக்கு. நாங்கள் அதை பார்க்கவே இல்லை, ஏன்னா கிளம்புற அவசரத்தில் இதெல்லாம் பேக்கிங்கில் நாங்கள் பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா 4 ஹார்ஸில் எங்களுக்கு டெல்லியில் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நாங்கள் இதை பார்த்தப்ப. அப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் கால் போயிட்டே இருக்குது. பயங்கர டென்ஷன். அவர் வேறு இங்கே ஜாயின் பண்ணணும், ஒர்க்கில் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணணும். லீவ்ஸும் பெருசாக சொல்லலை, 2 வீக்ஸ் தான். அதுவும் டெலிவரி டைம்லேயே வந்தப்போ 45 டேஸ் லீவ் ஆகிடுச்சு. பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். அப்புறம் கஸ்டமர் கேருக்கு எப்படியோ கால் பண்ணி ஒருத்தவங்க அட்டன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க ஹோல்டில் போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து டோக்கியோ போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் இதுக்கே யோசிச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு தான் இவர் பார்த்து போட்டார். பாசிபிளே இல்லை குழந்தைய வச்சுட்டு. வெயிட்டிங் லேஓவர்ஸ் பார்த்திங்கன்னா அதிக நேரமாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாதுன்ட்டோம். அப்புறம் கனெக்டிங் ஃப்ளைட்டே இல்லை பார்த்த வரைக்கும்.
என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து எல்லாம் ஏர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு தரோம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் டு டெல்லியில் வந்து மறுபடியும் 7 மணி நேரம் வெயிட்டிங்கு. எது வேண்டான்னு நினச்சோமோ அதுதான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் அங்கேருந்து டொரண்டோக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு தேர்ஸ்டேக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது 11னா 10 11 12 13 14 அன்னைக்கு மறுபடியும் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம், அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் சும்மா பார்த்ததுல 3 பேர்த்துக்கு மட்டும் ஒன் வேக்கே 6 lakhs கிட்ட நம்ம அமௌண்ட் படி 6 or 6.5 lakhs கிட்டேயே காட்டுது. அப்புறம் அவங்க போட்டுட்டாங்க. இருந்தாலும் இப்போ என்னென்னா ஒர்க் ஒன்று தான். இன்னொரு சைடு மறுபடியும் ஒரு 3 days ஃபேமிலிஸ் கூட இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சைடு இருந்தாலும் ஒர்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் லீவ்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. சரின்ட்டு அம்மா அப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்க எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி நாங்கள் வந்து பார்த்துட்டே போய்க்கிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து அடுத்த நாள் ஃப்ளைட் கேன்சல் ஆனால் அடுத்த நாள். அப்புறம் அப்பா வந்தே ஆகணும், வாங்க ஒரு 3 days இருக்குல்ல, இங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு இங்கே ஒரு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் அதிரனுக்கு வந்து ஹரிபவனம் போகணுன்ட்டு ரொம்ப நாள் அவன் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். சரி அப்பா 2 வாரம் தான் இவர் இருந்தார், போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். டைமே செட் ஆகலை. சரி இப்படி ஆண்டவனா பார்த்து அமைச்சு கொடுத்துருக்குறான், போயிட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு அக்காங்க நாங்கள் அம்மா அப்பா எல்லாம் இது ஹோட்டலுக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு vlog-ஆ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் திருப்பூர் வந்துட்டோம். அம்மாவை வந்து அவினாஷியிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இனி அப்படியே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்கா முன்னாடி என்கிட்ட என்ன லஞ்சு செய்யட்டும் அப்படின்னு கேட்டா, நான் இருந்துட்டு இந்த வெயிலுக்கு குழம்பு ரசம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்ட்டு தேங்காய் பால் சாப்பாடு அக்கா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி அதை செஞ்சு கொடு அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். செஞ்சதுமே மேலே இருக்கிற அந்த பட்டாணி மட்டும் எடுத்து ஒரு கப்பில் நிலனுக்கு போட்டு வச்சுட்டேன், மிட் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அம்மா மிளகாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் போல் எல்லாரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். அவளே தெரியாம நேரம் கொடுத்துட்டு தங்கா சரி 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 அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து ஒரு 15 minutes தான் வரும், அதுவும் டிராஃபிக் அப்படிங்கிறதுனால. போயிட்டு அப்பா வந்து அவினாஷியிலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டார், கடையிலேருந்து வந்துட்டார். ஃபர்ஸ்ட் அக்கா வந்து அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டாங்க. இல்லை வந்துட்டு இருக்காராம். அம்மா ஹோட்டலில் வீடியோ எடுக்கலாமா தெரியலையே. எல்லாம் பிடிக்கிறேன்.
Seafood sauce. அது உங்களுக்கு வேணுமா லாலிபப்பு ரொட்டி சுட்டிக்கலாம் பார்த்தா நைட்டுக்கு நல்லது. ரொட்டி அது சொல்லியாச்சு. அது போக மட்டன் சொல்லி எவ்வளோ மட்டன் 2 கட்டாகும். எல்லாத்தையுமே வா. பாய் பார்த்துங்க மாமா. விட்டா நம்ம இந்த சைட் தாண்டி வச்சுக்கலாம். கிளம்பலாமா?